வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது வீக்கெண்ட் இன் டைப்பே அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஒரு ஆக்ஷன் பேக்ட்ராப்ல ஒரு ஃபேமிலி ரியூனியன் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லே குவாங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ட்ரக் லார்டை காட்டுறாங்க. இவனோட கண்ட்ரோல்ல தான் நம்ம ஹீரோயினும் அவனோட பையனும் கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சேஃப்டி தரேன் அப்படின்ற பேர்ல தன்னோட கூடவே ஒய்ஃபா வச்சிருக்கான். குவாங்கோட அந்த அண்டர் கிரவுண்ட் பிசினஸை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பையன் ரொம்ப நாளா பிளான் போட்டு வச்சிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு முக்கியமான டாக்குமெண்ட், அதாவது ஒரு லெட்ஜரை திருடிட்டு அதை டிஏக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் பிளான் போட்டு வச்சிருப்பான். ஸோ கையும் களவுமா ஒரு கட்டத்துல நம்ம வில்லன் கிட்ட மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் வில்லன் இவங்க ரெண்டு பேரையும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது அப்படியே தனி பிளாட்டா இருக்கும். அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை வாங்க வரக்கூடிய டிஏ ஏஜென்ட் தான் நம்ம ஹீரோ. பல வருஷங்களா அண்டர் கிரவுண்ட்லேயே இருந்து எப்படியாவது குவாங்கோட சாம்ராஜ்யத்தை ஒழிக்கணும் அப்படின்றது தான் அவரோட முழு மூச்சா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சான்ஸ் கிடைச்ச உடனே எப்படியாவது இந்த டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணலான்னு வராரு. ஸோ நம்ம ஹீரோ யாரு, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பாஸ்ட்ல என்ன சம்பந்தம், அண்ட் அந்த வில்லன் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. வழக்கமான அண்டர் கவர் ஏஜென்ட் படங்கள் மாதிரி இல்லாம இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்த தன்னோட காதலிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சந்திக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் அந்த ஃபேமிலி ரீயூனியன் ரிலேட்டட் காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாவே எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய உண்மைகள் அப்படின்றது அதுலதான் ரிவீல் ஆகும். அதே மாதிரி இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றது ரொம்பவே டீசெண்டா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட அந்த கார் சீன்ஸ் ஆக்சுவலா ஹீரோயினுக்கே ஒரு நல்ல வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க, ஒரு பயங்கரமான டிரைவர் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ரிலேட்டடான காட்சிகள் அப்படின்றது கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்க. ஆல்சோ வில்லனுக்கான அந்த பில்டப் அப்படின்றதுமே சூப்பரா இருந்துச்சு. அந்த குவாங் அப்படின்றவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவனையே கிட்டத்தட்ட பல வருஷங்கள் நம்ம ஹீரோ ட்ராக் பண்ணியிருக்காரு அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அவன் எப்படி மாற்றான், அவனுக்கான முடிவு அப்படின்றதெல்லாம் கன்வின்சிங்கா இருக்காது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல அவங்க சொல்லக்கூடிய நிறைய காரணங்கள் அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இருக்காது. உதாரணத்துக்கு நம்ம ஹீரோ ஏன் ஹீரோயினை பிரிஞ்சாரு அப்படின்ற அந்த ரீசனே கன்வின்சிங்கா இருக்காது. சரி, பிரிஞ்சிட்டாரு, இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறம் மட்டும் திருப்பி எப்படி சந்திக்கிறாரு அப்படின்ற அந்த சினாரியோ இருக்குல்ல, அதுவுமே கன்வின்சிங்கா எழுதியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் முடிவு எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே இன்னுமே கொஞ்சம் லாஜிக்கலா எடுத்திருக்கலாம். அதே மாதிரி இந்த கதையோட ஃப்ளோமே இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா, இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேஷ் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் லிப்லாக் சீன்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.